நிக்க முடியாது, நடக்க முடியாது. நடக்க முடியாது 5 ஸ்டெப் போல நடக்கவே முடியாது. இப்ப எப்படி இருக்கு? ஆனா இப்போ பழைய மாதிரி நடக்கிறேன். கிளைண்ட் 26 வயசு உள்ள நபர். இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து கால் ஃபுல்லா வளைஞ்சிருச்சு. சின்ன வயசுல எப்படி ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத்த கட்டிகள் உருவாகி கண் பார்வை இழந்து அந்த ரத்த கட்டிகள்னால அந்த கடுமையான சேதம் உண்டாகி காலே ஃபுல்லா வளைஞ்சிருச்சு. நிமிடம் கூட நிக்க முடியாம நடக்க முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப தலைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுல கால் வந்து ரொம்ப நல்லா மாறிடுச்சு. முன்னாடி வந்து கால்ல வந்து 2 நிமிஷம் கூட நிக்க முடியாது, நடக்க முடியாது. நடக்க முடியாது 5 ஸ்டெப் போல நடக்கவே முடியாது. இப்ப எப்படி இருக்கு? ஆனா இப்போ பழைய மாதிரி நடக்கிறேன். கால் பெயின் கிடையாது. 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் நடந்தாலும் அந்த பெயின் சுத்தமா இல்ல. சுத்தமா பெயின் இல்ல. நிக்கவும் செய்யல. ரொம்ப நேரம் கூட கொஞ்சம் கால் நடக்க இல்ல, வலி இல்ல, எதுவுமே இல்ல. ஸ்டெப்ஸும் நல்ல ஃபாஸ்டா ஏற முடியுது. தலை கொடுத்தது கால் வந்து நிறைய சேஞ்சஸ். தலைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல காலுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ ஆகி ரத்த ஓட்டம் ஆகி இப்ப நல்லா காலும் நல்ல மாற்றம் தெரியுது. ஆமா கண்டிப்பா. கால் இந்த மடக்கனோட சேர்ந்து தான் கீழே காலை பதிச்சு நடப்பீங்கல்ல. கிராஸா வரும், நடக்கும் போதே வலி இருக்கும். இப்போ சுத்தமா இல்ல வலி. இந்த நரம் வந்து இழுத்து வலிக்கும். இப்போ வந்து அது எதுவும் இல்ல, எந்த வலி இல்ல. ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. சுத்தமா இல்ல, காலும் நிறைய மாற்றம். பட் அந்த கண்ணுலாம் வந்து விண்டு விண்டு குத்துது மாதிரிலாம் ஒரு வலி இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் இப்ப இல்ல சுத்தமா. நல்ல ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு, வலி சுத்தமா இல்ல. நிறைய எதிர்பார்க்காத மாற்றங்கள். சிகிச்சைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் சர்ஜிக்கல் பொருள், ஒரு முறை உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள். அரசு வழிகாட்டுதலின் அடிப்படையில் கழிவுகளை முழுமையாக நீக்கம் செய்யப்படுகிறது. முன்பதிவு அவசியம். ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம்.